ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃபார் ஆல். இப்போ நம்ம லஞ்ச் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் உளுந்த பருப்பு தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பெருங்காயம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வேக வச்சுக்கணும். அது இப்போ போனது பருப்புக்கு. அடுத்த ரசத்துக்கு என்னென்னு பார்ப்போம். நெல்லிக்காய், மிளகு, பூண்டு, ஜீரகம், இஞ்சி, மிளகா, தக்காளி, கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டு ரசத்துக்கு. அடுத்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வரமிளகா போட்டு, கருவேப்பிலை போட்டு, கடுகு போட்டு, நம்ம வேக வச்சு பருப்பு அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டதுக்கு கொஞ்ச நேரம் கழித்து சாம்பார் பொடி போட்டுக்கணும். அடுத்து மறுபடியும் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு, நெல்லிக்காய் போட்டு, கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சதை போட்டு தக்காளி புளி கரைசலை ஊற்றி பெருங்காய பவுடர் போட்டு நல்லா கொதிக்க விட்டோன்னே இறக்கிக்கணும். இது ரசம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெண்டைக்காய், மஞ்சள் போட்டு நல்லா கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிட்டே இருக்கணும். அடுத்தீங்க நம்ம என்ன சாப்பாடு என்னென்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறமா தேங்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்து வெண்டைக்காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டால் வெண்டைக்காய் பொரியல் ரெடி. அதுக்கப்புறம் கடைசி இறக்கும் போது மட்டும் உப்பு போட்டு கிண்டி விட்டு இறக்கிட்டா போதும், நம்மளோட லஞ்ச் ரெடி. இதை நம்ம டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். பாய். நாளைக்கு என்ன வீடியோன்னு நம்ம பார்க்கலாம்.